அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கந்தசஷ்டி விரதத்துடைய மிக அற்புதமான பதிவு. கலியுகத்துடைய கண்கண்ட தெய்வமே முருகப்பெருமான் தாங்க. முருகப்பெருமானை நம்ம சாதாரண நாட்களில் வழிபடுறதை காட்டிலும் கந்தசஷ்டி விரதத்தின் போது வழிபட்டால் மிக மிக விசேஷமான பலன்கள், நமக்கு கைமேல் பலன்கள் கிடைக்குங்கிற ஐதீகம் இருக்குது. அப்படி விரதம் இருக்கும்போது முருக பக்தர்கள் நம்ம எப்படி பிரார்த்தனை முருகன்கிட்ட வச்சோன்னா நமக்கு முருகப்பெருமானுடைய அருள் சீக்கிரமாக கிடைக்கிறது மட்டும் இல்லாமல், நம்ம எந்த காரியத்துக்காக நினச்சி வேண்டி விரதம் இருக்கிறோமோ அந்த காரியங்கள் மிக விரைவாக நமக்கு கிடைக்குங்கிற ஒரு சூக்ஷ்மமான ஒரு தகவல் தான் இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல தகவல்களுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். முருகப்பெருமானுடைய மிக சக்தி வாய்ந்த விரதமே கந்தசஷ்டி விரதம் தாங்க. நிறைய பேர் காப்பு கட்டியும் சிலர் காப்பு கட்டாமலேயும் கோயிலையும் வீட்லேயும் அவங்கவுங்களுடைய விரத முறைகள் நம்ம ஆரம்பிச்சிருப்போம். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கோரிக்கைகள் நடக்கணும், நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் எப்படியாச்சும் முருகப்பெருமான் நமக்கு நடத்தி கொடுத்துருவாருங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில் தான் முருகனைக்காக வேண்டி இந்த ஒரு விரதத்தையும் நம்ம இருக்கிறோம். நீங்கள் முருக பக்தராக இருந்து கந்தசஷ்டி விரதம் கடைப்பிடிப்பவராக இருந்தீங்கன்னா முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணுறப்ப இது வேணும் அது வேணும் அப்படின்னு வேண்டிக்காதீங்க. அதே மாதிரி ஒருபோதும் முருகன்கிட்ட உங்களுடைய கஷ்டத்தை சொல்லி புலம்பவும் கூடாது. முருகப்பெருமானுடைய அருளும் நமக்கு கிடைக்கணும், நம்ம வச்ச வேண்டுதல்களும் நமக்கு நடக்கிறதுக்கு இப்படி நம்ம சொல்லுகின்ற முறையில், எளிமையான முறையில் நீங்கள் வேண்டுதலை வச்சு பாருங்கள். நீங்கள் வேண்டவே தேவையில்லை, முருகப்பெருமானே நமக்கு என்ன வேணுமோ வாழ்க்கைக்கு அந்த விஷயங்களை அள்ளி அள்ளி கொடுப்பாருங்கிற ஒரு ஐதீகங்கள் இருக்குங்க. அப்பனே முருகா, எனக்கு நீ மட்டும் போதும், நீ பார்த்து கொடுப்பதை நான் ஏற்றுக்கிறேன், என்னை உன்னுடைய தொண்டனாக ஏற்றுக்கொள், உன்னுடைய திருவடியில் எனக்கும் இடம் கொடு, இதுவரை நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே போதும், இனியும் எனக்கு எந்தவித கஷ்டமும் தர வேண்டாம், என்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக மாற்று, என்னுடைய வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை மட்டும் எனக்கு கொடு, எனக்கு அனைத்து நலன்களும் கிடைக்க செய், நல்ல தகுதியை கொடுத்து வாழவை முருகா. இப்படி 7 நாட்களுமே கந்தசஷ்டி விரதம் இருக்கிறப்ப முருகப்பெருமானை நீங்கள் மனசார நினச்சி வீட்டில் எப்போ தீபம் ஏற்றுறீங்களோ, கோவிலுக்கு போகிறீங்களோ அப்போ இது மாதிரி முறையில் நீங்கள் முருகன்கிட்ட வேண்ட ஆரம்பித்து பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் மனசில் நினைக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நினச்சி பார்க்க முடியாத பல நல்ல விஷயங்களை முருகப்பெருமானே உங்களுக்கு தருவார். அதனால் நம்பிக்கையோடு இந்த எளிமையான முறையில் நம்ம சொல்லுகின்ற மெத்தடில் நீங்கள் நிச்சயமாக முருகனை வேண்டி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல எதிர்பாராத பல திருப்பங்கள் முருகன் அருளாலே நடக்கும். நிச்சயம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். முருகப்பெருமானை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ, யாரெல்லாம் கந்தசஷ்டி விரதம் இருக்கீங்களோ, ஓம் முருகா துணை அப்படிங்கிற அற்புதமான முருகனுடைய அந்த மந்திரத்தை பதிவிடுங்க. நிச்சயம் முருகனருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக இருக்குங்க. நம்முடைய இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.